நீங்கள் நினைக்கலாம், வேலையில் எனக்கு எங்கள் மாமனார் உதவி செய்யலை, எங்கள் மச்சினை உதவி செய்யலை, அல்லது எங்கள் அண்ணன் உதவி செய்யலை, எங்கள் அப்பா அம்மா சொத்தை எனக்கு மட்டும் கம்மியாக கொடுத்துட்டாங்க. இப்படி பல காரியங்கள் நிமித்தமாக மற்ற மனுஷங்களை நொந்துக்கிட்டு அங்கலாச்சிக்கிட்டு இருக்கலாம். தேவஜனமே, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். யாருக்கு? ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, தரித்திரனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். வேதாகமத்தில் பார்க்குறோமே, யோசேப்பு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால எகிப்தில் மிகப்பெரிய ஒரு உயரிய நிலையை அடைந்தார். தானியேலும் அப்படிதான். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி அமெரிக்க தேசத்துடைய வரலாறு நம்ம எடுத்து பார்க்கும்போது, அமெரிக்க தேசத்துடைய முதல் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். இவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏழ்மையாக ஒரு மரம் வெட்டி பிழைக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பம். அந்த குடும்பத்தில் அவங்க பாட்டி மறிக்கும் பொழுது ஒரு வேதாகமத்தை கொடுத்துட்டு மறித்து போனாங்க. அந்த வேதாகமத்தை கொண்டு வாசித்து ஜெபித்து பக்தியாக இருந்த அவரைத்தான், ஒரு ஏழை மனுஷன்தான் அமெரிக்க தேசத்துடைய முதல் பிரசிடெண்ட்டாக தேவன் உயர்த்தினார். அவருடைய நாட்களில் அமெரிக்க தேசம் மிகவும் ஞானமாக இருந்துச்சா, மிகவும் செழிப்பாக இருந்ததா இன்னைக்கும் வரலாறு சொல்லுது. அவரும் மாத்திரமல்ல, ஐசன் ஓவர் அவரும் மிகப்பெரிய ஒரு பிரசிடெண்ட். அவங்க எல்லாருமே தேவன்ட்ட ஆலோசனை கேட்டு நடத்தினதுனால அவங்க காலகட்டங்கள் அமெரிக்க தேசம் மிகவும் பலமாகவும் செழிப்பாகவும் இருந்துச்சா. வரலாறும் இதைத்தான் சொல்லுகிறது. வேலையில் உங்களுக்கு ஞானம் வேணுமா? தொழிலில் ஞானம் வேணுமா? ஆண்டவரோட சமூகத்தில் கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்துடைய ஆரம்பம். தேவன் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமாகவே தேவன் அவருடைய ஞானத்தை கொடுத்து நடத்துவார்.